ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு ஏ தன்ராஜ் ஆண்டனி குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. திரு ஏ தன்ராஜ் ஆண்டனி, திருமதி கரோலின் தன்ராஜ் ஆண்டனி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. பிரேம் ஆரோக்கியமேரி குடும்பத்தினர், வேலூர். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. ஜூட் குடும்பத்தினர், பி. அலெக்ஸ் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் மார்கரெட் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய அன்னை ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, மாதாவின் நினைவை மாதத்தின் முதல் சனிக்கிழமையாகிய இன்று மிகுந்த அன்போடும் பற்றோடும் பாசத்தோடும் பங்கேற்று திருப்பலி ஒப்புக் கொடுத்து அன்னையினுடைய பரிந்துரையை, அரவணைப்பை, உடனிருப்பை வேண்டி பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் நாம் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்க நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுறச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகள் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். கட்டளைகளை விட்டு எனக்கு விலக விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6, 30 தொடங்கி 34 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை.
அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை தனது பணிக்கென அனுப்புகிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை களப்பணி செய்ய அனுப்புகிறார். அப்படி களப்பணி செய்ய சென்ற சீடர்கள், திருத்தூதர்கள் திரும்ப வந்து இயேசுவிடம் தாங்கள் செய்ததை, தங்களது அனுபவத்தை ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் பகிர்ந்து கொள்கிறார்கள். மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அவர்களுக்கு இயேசு சொன்னது, உங்களுக்கு ஓய்வு தேவை, நீங்கள் மறைவான இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லி இவரும் அங்கே போகிறார். அன்பிற்குரியவர்களே, எப்படி ஓய்வெடுக்க சென்றபோது மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் பரிவு கொண்டாரோ, அதே போல நாமும் இந்த நல்ல இறைவனை, கடவுளை தேடி நாடி ஓடி வருகிற போது நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்ய, தேவைகளை நிறைவு செய்கிற நல்ல ஆயனாக, தலைவராக, அரசராக நமக்கு இருக்கிறார் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், செய்தி. தன் சீடர்களை பணிபுரியும் தலைவர்களாக வாழ அழைக்கிறார். பணி செய்கிற தலைவர்கள் சற்று முரண்பாடாக தெரியலாம். நாம் இன்றைக்கு பார்க்கும் தலைவர்கள் எல்லாம் பணி பெறுகிறவர்கள். பணபலம், ஆள் பலம், அதிகார பலம் இவற்றை கொண்டு பிறரை அடக்கி ஆள்கிறவர்களாக, பிறர் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இவர் தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகிற தலைவராக இருந்து, உங்களது குருவும் தலைவருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினேன், பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை, கால்களை கழுவ வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு சேவை செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாழ்ந்து காட்டிய தலைவர், ஆயன் நம்முடைய அன்பு இயேசு ஆண்டவர். எனவே தலைவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் பணியாளர்களாக இருக்க வேண்டும். பிறரை அன்பு செய்வதில், பிறரை இரக்கம் காட்டுவதில், பிறருக்கு மன்னிப்பு அளிப்பதில், அவர்களுக்காக தங்களை கையளிப்பதில் கடவுளை பிரதிபலிக்க முடியும் என்பதை இயேசு நமக்கு உணர்த்தி அத்தகைய வாழ்வு வாழ நம்மை அழைக்கிறார். பணியாளர் தலைவர்கள் என்று தன்னுடைய தலைமைக்கு பணி செய்யும் தலைமை என்கிற புதிய தலைமைத்துவத்துக்கான விளக்கத்தை, இலக்கணத்தை
அவர் வகுத்து தருகிறார். நம்முடைய குடும்பங்களிலே நாம் முதலிலே குடும்பங்களிலே தொடங்கி நம்முடைய அன்பியங்களில், பங்கு தளங்களில், சமூகத்தில் பிறருக்கு, அதுவும் சிறப்பாக தேவையிலே இருப்போருக்கு நாம் நம்மையே தாழ்த்தி பணியாளர்களாக, அவர்களது தேவைகளில் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எவ்வளவுக்கு பணி செய்கிறோமோ அவ்வளவுக்குத்தான் நாம் தலைவர்களாக இருக்க தகுதி உள்ளவர்கள் என்பதை இயேசு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்னை மரியா, நமது அன்பு தாய், நமக்கு கற்றுத்தந்ததெல்லாம் இதுதான், பணி செய்ய. தான் இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி அறிந்ததும், தன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு உதவ ஓடோடி சென்று மலை நாடுகளுக்கு, மலைகளையெல்லாம் கடந்து உதவச் சென்றவர், பணி செய்ய சென்றவர் அன்னை மரியா. கானாவூர் திருமணத்திலே ஒரு பணி பெண்ணை போல, இங்கே ரசம் இல்லை என்று சொல்லி அங்கே அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்த தாய் இந்த தாய். இந்த தாய் நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம், என்னுடைய மகன் கற்றுக் கொடுத்த அந்த பணி வாழ்வை, சேவையை நீங்களும் உங்களது வாழ்விலே ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று அழைக்கிறார். அந்த அன்பு தாயின் அடியொற்றி, அவரது அரவணைப்பை தேடி, அவரது பரிந்துரையை, பாதுகாப்பை வேண்டி வந்திருக்கிற நாம், அவரது அன்பு மகன் இயேசுவை போல பணி செய்கிற, சேவை செய்கிற, தேவையிலே இருப்போருக்கு உதவுகிற இறைச்சாயலை பெற்றவர்களாக இருக்க நாம் இந்த திருப்பலியிலே இறை அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை பருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினை காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும்
எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்றின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை
மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தது. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே உலகமெங்கும் இருந்தும் கலந்து கொண்டிருக்கிற அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய ஜப உதவியோடும் பண உதவியோடும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென கவின்மிகு பேராலயம் கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். அதற்காக இன்னும் நாம் செலுத்த வேண்டிய கடன் தொகை, நிலுவைத் தொகை இருக்கிறது. எனவே தயவு செய்து விரைவிலே இந்த கடன் தொகையை செலுத்தி முடிக்க உங்களது தாராளமான தொடர்ந்த உதவிகளை அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் உங்களிடம் கையேந்தி கேட்கிறேன். விரைவிலே உதவி செய்து இந்த பணி நிறைவு செய்ய உதவிட உங்களை அழைக்கிறேன். அன்னை ஆரோக்கிய தாய் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு ஏ தன்ராஜ் ஆண்டனி குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி, திரு ஏ தன்ராஜ் ஆண்டனி, திருமதி கரோலின் தன்ராஜ் ஆண்டனி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. பிரேம் ஆரோக்கியமேரி குடும்பத்தினர் வேலூர், குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. ஜூட் குடும்பத்தினர் பி. அலெக்ஸ் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் மார்கரெட் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.